இப்போ நான் இன்னைக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நான் வந்து 25,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நிஃப்டி 25,000ல நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அடுத்த ஒரு வருஷத்துல என்ன ஏர்னிங்ஸ் வரப்போகுது, அடுத்த 2 வருஷத்துல என்ன ஏர்னிங்ஸ் வரப்போகுது, அடுத்த 4 வருஷத்துல என்ன ஏர்னிங்ஸ் வரப்போகுது, அதை பேஸ் பண்ணி நான் இன்னைக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறேங்கிறத பார்க்க போறேன். கிட்டத்தட்ட 2700 இருந்த ஷாங்காய் காம்போசிட் இண்டெக்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3300 இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20% 25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸா இருந்தாலும் சரி, நிஃப்டியா இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் கரெக்ஷன் வந்து 5% தான் இருக்கு. அதாவது 26,250 போயிட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து 25,000 தான் இருக்கு. 1250 தான் வந்து மேக்ஸிமம் கரெக்ஷன் இருக்கு. ஒரு 5% தான் கம்மியா இருக்கு. ஒரு சமயம் உங்களுக்கு கோல்ஸ் வந்து நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ்ல வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அண்ட் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எப்படி நடக்கும்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ நடந்திருக்கிற இந்த ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஈரான் வந்து முன்னாடி வந்து ட்ரோன் வழியாக அனுப்பிச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் ட்ரோன் வழியாக அனுப்புனாங்க. அதை வந்து இஸ்ரேலால் ஈஸியாக வந்து அவங்களால எதிர்கொள்ள முடிஞ்சது. ஆனால் இப்போ உள்ள லேட்டஸ்ட் அட்டாக் ஈரான் ஆன் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு மினிமல் ஆன ஒரு இதுதான் கொடுத்துருக்கோம், மினிமல் பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம், மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கல, மினிமல் பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 180 மிசைலை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து அந்த டிசையர்ட் டார்கெட்ஸை மீட் பண்ணியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை என்ன ஏதுலாம் நமக்கு தெரியாது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து என்ன ஆகும்னா, இப்போ ஒருத்தர் அடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அடுத்த கவுண்டர் ஆக்ஷனுக்காக பார்ப்பாங்க, கவுண்டர் ஸ்ட்ராட்டஜிக்காக பார்ப்பாங்க. ஸோ இப்போ இஸ்ரேல் வந்து அதை பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த டைம்ல 2-3 விஷயம் நடக்க போகுது. ஒரு விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸோட எலெக்ஷன்ஸ். கரெக்டாக யூஎஸ் எலெக்ஷன் நடக்க போகிறது வந்து நவம்பர் 5 நடக்க போகுது. இதோட ரிசல்ட்ஸ் எப்போ தெரியும், யூஎஸோட எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நவம்பர் 8 or 9 அன்னைக்கு ஈவினிங்கே முக்கால்வாசி தெரிஞ்சிடும். இதில் என்ன சார் அட்வான்டேஜ், இல்லை என்ன இதில் இது எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இப்போ ஒரு சமயம் யூஎஸ்ல வந்து 2 பார்ட்டி இருக்குது. ரிப்பப்ளிகன் ஒரு பார்ட்டி இருக்குது, டெமோக்ராட்ஸ்னு ஒரு பார்ட்டி இருக்குது. ஸோ யார் வந்து இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுறா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜோ பைடன் அப்படிங்கிறது தான் இப்போ இன்னைக்கு இருக்கிற பிரசிடென்ட். அவர் வந்து இஸ்ரேலுக்கு வந்து அவர் வந்து டெமோக்ராட் பார்ட்டியை சேர்ந்தவர். அவர் வந்து கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இஸ்ரேல் வந்து எனக்கு யூஎஸ்ஏ எனக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், நான் ஏன் ஈரான் மேலே ஏன் திருப்பி ஒரு தாக்குதலை தொடுக்கக்கூடாது அப்படின்றது பார்ப்பாங்க. அதே மாதிரி ஈரானுக்கு யாரெல்லாம் மிசைல்ஸ் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இன்னொரு, அதாவது போர் ஏற்கனவே ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதுவும் வந்து ஒரு சில இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ உக்ரைன் வந்து லைட்டாக 1 ஸ்டெப் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி போகும், ஒரு மாதத்தில் எப்படி இருக்கும், 2 வாரத்தில் எப்படி இருக்கும், 10 வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எனக்கு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் என்ன சொல்லுவேன்னா, யாராவது ஒருத்தர் அவங்களுடைய பொறுமையை இழந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு ஒரு கவுண்டர் ஆக்ஷன் வந்து ஈரான் கிட்ட இருந்து வரும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கலேட் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஈரானுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யாவும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்காவும் வந்ததுன்னா, இட் கேன் க்ரோ ஃபர்தர். சரி சார், இதெல்லாம் நடக்குது, இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, கண்டிப்பாக ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் இதனுடைய எதிரொலி தெரியும். ஏன் சார் ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் இதனுடைய இது வந்து தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு எல்லாமே வந்து ஏர்னிங்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ நான் இன்னைக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் வந்து 25,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நிஃப்டி 25,000ல நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அடுத்த ஒரு வருஷத்துல என்ன ஏர்னிங்ஸ் வரப்போகுது, அடுத்த 2 வருஷத்துல என்ன ஏர்னிங்ஸ் வரப்போகுது, அடுத்த 4 வருஷத்துல என்ன ஏர்னிங்ஸ் வரப்போகுது, அதை பேஸ் பண்ணி நான் இன்னைக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறேங்கிறத பார்க்க போறேன். ஒரு சமயம் இந்த எஸ்கலேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, ஒரு ஆயிலுடைய பிரைசஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெட்ரோலுடைய லிட்டர் வந்து 104 ரூபா இருக்குன்னா, அது 110 ரூபா போச்சு, 115 ரூபா போச்சுன்னா, அது இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கே தக்காளி 82 ரூபான்னா அது 100 ரூபாய் கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு பொருளும் அதனுடைய விலை ஏறிக்கிட்டே போச்சுன்னா என்ன ஆகும்னா, ஜென்ரலாக அரசாங்கமும் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சமயம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்னா, ஆண்டர்பிரனர்ஸ் பொறுத்தளவுக்கு அவங்களுடைய பாரோயிங் பவரும் வந்து என்ன ஆயிடும்னா, இந்த பாரோயிங் காஸ்ட்னு சொல்லுவோம், அந்த பாரோயிங் காஸ்ட் என்ன ஆயிடும்னா 9% 10% ஆயிடும். எப்போ பாரோயிங் காஸ்ட் வந்து 9% 10% போதும், அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஏர்னிங்ஸும் கம்மியாயிடும். ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட் 2 to 3 monthsல எப்படி இருக்குங்கிறது தெரியாது. சார் அப்போ இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே சார், எல்லாத்தையும் வித்துட்டு
வித்துட்டு உடனே வந்து கேஷுக்கு வந்துடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேஷுக்கு வர வேண்டாம். அடுத்த ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் இந்த குளோபல் எக்கானமியோட பேராமீட்டர்ஸ், எஸ்பெஷலி இந்தியன் எக்கானமியோட பேராமீட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் ஷார்ட் டேர்மில் ஒரு பெயின் இருக்குமே தவிர லாங் டேர்மில் ஒரு நல்ல கெயின் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, எல்லா பணத்தையும் இன்றைக்கே கொண்டு போய் வந்து டைரக்ட் ஈக்விட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ் வாங்கணுமா, ஐடிசி வாங்கணுமா, HCL டெக்னாலஜிஸ் வாங்கணுமா, SBI வாங்கணுமா அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே நாளில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டாகர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அதே மாதிரியாக நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HDFC டிஃபென்ஸ்னு ஒரு ஃபண்ட் இருந்தது, HDFC டிஃபென்ஸ் ஃபண்டுன்னு. அது வந்து கரெக்டாக வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா அதனுடைய NAV வந்து கிட்டத்தட்ட 25 ரூபாய் இருந்தது, 24 ரூபாய் 80 பைசா கிட்ட இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 21 ரூபாயில் இருக்கு, கிட்டத்தட்ட 20% கிட்ட, அதாவது 25 ரூபாயில் இருந்தது கிட்டத்தட்ட வந்து 21 ரூபாய் கிட்ட வந்துடுச்சு, ஒரு 4 ரூபாய் கம்மியாக இருக்கு. ஸோ அதனால வந்து ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா SIP மாதிரி போட்டுக்கிட்டே வரலாம். SIP போடுறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் லம்சமாக போடுறதுனாக்க ஒரு செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த 6 மாசத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா ஒரு சமயம் இது வந்து டீஎஸ்கலேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, டீஎஸ்கலேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னாக்க, இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய அளவுல திருப்பி ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்காம ஈரானும் வந்து இனிமே அதோட அப்படியே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க இந்த ஈக்விட்டி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 31க்கு முன்னாடி 26,000 நிஃப்டியோட குறியீடு வந்து 26,000 போகலாம், 27,000 போகலாம். அதே மாதிரி ஒரு சமயம் இந்த வார் எஸ்கலேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் கேன் ஆல்சோ கோ டவுன் டு 24,000 கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு பேனிக்கா எடுக்காம ஒரு லாங் டர்ம் கோலுக்காக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம். இன்னொரு மேஜர் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சைனால என்ன நடக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ரேட் கட்லாம் வந்து பிக் சைஸ்ல கொண்டு வர்றாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கோல்டு ரிசர்வ்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க கூட பார்க்கலாம் கோல்டு ரேலி வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி டாலர் டிபெண்டன்ஸை வந்து USD டிபெண்டன்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வராங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்றாங்க, அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா ஒரு பிசிக்கல் சப்போர்ட் வந்து கொடுக்குறேன், அதாவது ஃபார் ப்ளூ சிப் கம்பெனிஸுக்குலாம் வந்து நாங்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ண போறோம். பேண்டமிக்ல எப்படி நடந்ததோ அந்த மாதிரி ஒரு கவர்மெண்டல் சப்போர்ட் வருது. இதனால என்ன சார் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 2700 இருந்த ஷாங்காய் காம்போசிட் இண்டெக்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3300 இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20% 25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதே மாதிரி ஒரு சமயம் இந்திய அரசாங்கமும் வந்து ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நிறைய ஒரு நெக்ஸ்ட் growth இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் கூட மற்ற இடத்துல வித்துட்டு சைனால போய் இப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டர் ஒரு 5 இயர்ஸ்க்கு இருக்க போறீங்க, 10 இயர்ஸ்க்கு இருக்க போறீங்கன்னா ஒரு மேஜர் டெசிஷன்ஸ் எதுவும் எடுக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஒரு ஷார்ட் டர்ம் கோலுக்காக நீங்க இருக்கீங்க, அதாவது ஷார்ட் டர்ம் கோல்னாக்க அடுத்த வருஷம் உங்க குழந்தைங்களோட படிப்புக்காக இருக்கு, இல்லைனா ஒரு 2 இயர்ஸ் ஃப்ரம் நவ் உங்களோட குழந்தைங்க கல்யாணத்துக்காக நீங்க சேமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு அடிக்குவேட் ப்ராஃபிட்ல உட்காந்துருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸா இருந்தாலும் சரி நிஃப்டியா இருந்தாலும் சரி மேக்ஸிமம் கரெக்ஷன் வந்து 5% தான் இருக்கு. அதாவது 26,250 போயிட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து 25,000 தான் இருக்கு. 1,250 தான் வந்து மேக்ஸிமம் கரெக்ஷன் இருக்கு. ஒரு 5% தான் கம்மியா இருக்கு. ஒரு சமயம் உங்களுக்கு கோல்ஸ் வந்து நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ்ல வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஒரு சமயம் உங்களோட கோல்ஸ், உங்களோட ரிட்டையர்மெண்ட் கோல்ஸ்லாம் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு தான் வருது, 15 இயர்ஸ் கழிச்சு தான் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் பத்திலாம் நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்க SIP மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரலாம். இல்ல சார் நான் ஒரு லம்சம் இன்வெஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க லம்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாசமா நீங்க என்ன பண்ணலாம்னா சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். இந்த குவார்டர், அதாவது ஜெனரலா பாத்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் குவார்டர் பாத்தீங்கன்னா அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த வாரத்துல இருந்து தான் தெரிய வரும். முதல்ல TCS வந்து ஒரு அக்டோபர் 10th போல அவங்க ரிசல்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் வந்து அக்டோபர் 15th கிட்ட வரும். அதுக்கப்புறம் மந்த் எண்டுக்கு அப்புறம் தான் மற்ற இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் தெரியும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் குவார்டர்ல ஒரு பெரிய ரேலி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு 20% ரேலி 15% ரேலி வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே டைம்ல கீழே போகுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 4-5% கீழே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.